தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு தருகிறாராம். என் ஆவியை உனக்கு அருளுவேன். இந்த ஆவியானவர் வரும்போது அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் வல்லமை பெற்றுக்கொள்ளுவீங்க. அப்போ இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு ஒரு வல்லமை தேவை, ஆவிக்குரிய வல்லமை. ஏன்னா நமக்கு ஆவிக்குரிய உலகத்தோடு போராட்டம் இருக்கிறது, பாவ போராட்டம் இருக்கிறது, பிரச்சனை போராட்டம் இருக்கிறது, மனிதரால் வரக்கூடிய போராட்டம் இருக்கிறது. அந்த தினமும் சந்திக்கிறோம்ல, இதெல்லாம் ஜெயிப்பதற்கு நமக்கு ஒரு வல்லமை வேணும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பயத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, சாத்தானுடைய கிரியைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, இந்த வல்லமைகளை ஆவியானவர் நமக்கு தருவார். அப்போ நம்ம ஜெயம் பெற்றவளாக இருக்க முடியும். அதுக்கு தான் இந்த ஆவியின் அபிஷேகம் அவசியம். அதனால் ஆண்டவர், என் ஆவியை உனக்கு அருளுவேன். தினந்தோறும் காலையில் இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவளாகத்தான் நீங்கள் வெளியே போகணும். அப்போதான் நீங்கள் இந்த நாள் முழுவதும் ஜெயிக்க முடியும். அதனால ஆண்டவரே, உம்முடைய ஆவியை எனக்கு அருளும், பரிசுத்தாவினால் நிரப்புன்னு ஜெபிக்கணும். தினமும் காலையில் எழுந்து இன்றைக்கு ஒரு அபிஷேகம் எனக்கு வேணும், இன்றைக்கு உம்முடைய ஆவியானுடைய வல்லமை வேணும், இன்றைக்கு உள்ள பிரச்சனைகள் போராட்டங்களை சந்திக்க எனக்கு அந்த வல்லமை வேணும்னு ஜெபித்து ஆவியானவருக்கு இடம் கொடுப்பது, ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பது ரொம்ப முக்கியம். 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை உங்களுக்கு அருளுவாராம். என் மகனே, மகளே, இந்த வாக்கு தத்தத்தை உனக்கு தரேன், இந்த ஆலோசனையை உனக்கு தருகிறேன், இந்த வழி நடத்தலை தருகிற தேவனுடைய வார்த்தை. நீங்கள் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஜெபித்து காத்திருக்கும் போது தேவனுடைய வார்த்தை வெளிப்படும். நீங்கள் பயப்படுறீங்கல்ல, ஒரு பிரச்சனை, நீங்கள் வெகு நாள் என்ன பண்ணுறது தெரியலன்னு நினைக்கிறீங்கல்ல, ஒரு போராட்டம், அதில் என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு அவர் தெரியப்படுத்துவார். நீங்கள் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே வரணும். அவருடைய குரலை கேட்க வரைக்கும், அவருடைய வார்த்தை பெற்றுக்கொள்ள வரைக்கும் நீங்கள் ஜெபிக்க 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 ஆண்டவர் ஒரு நாள் இந்த காரியத்தில் ஒரு வழி நடத்துதலை தருவார். என் வார்த்தைகளை அருளுவேன்னு சொல்லியிருக்கால, கேளுங்க. நம்முடைய வார்த்தை அருளுவேன்னு சொன்னீங்களே, எனக்கு அருளி செய்யுங்க. நீ இன்னைக்கு காலையில் கூட நான் ஜெபித்த போது என்னோடு பேசுங்க என்று சொன்ன போது ஒரு வசனத்தை கொண்டு கர்த்தர் என்னோடு பேசினார், எனக்கு ஒரு வார்த்தையை அருளினார். அந்த சந்தோஷத்தில் தான் உங்களோட பேசுகிறேன். ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், என் ஆவியை உனக்கு அருளுவேன், வார்த்தை உனக்கு தெரிவிப்பேன். நீங்கள் தினமும் இந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். அப்போ ஆண்டவருடைய கரம் உங்களோடு இந்த நடத்துவதை உங்களால் உணர முடியும்.